இப்போ சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே பிரபலமா இருக்கிறவங்க தான் கோபி சுதாகர். இவங்க யூடியூப்ல எப்போ வீடியோ போடுவாங்க அப்படின்னு பார்க்கிறதுக்கு எல்லாரும் ரொம்பவே வெயிட் பண்ணி ஆவலா காத்துட்டு இருப்பாங்க. எதுக்காகனா, அவங்க போடக்கூடிய வீடியோல அவ்ளோ காமெடி இருக்கும். ஏதோ நம்ம ரெகுலரா நடக்கக்கூடிய லைஃப்ல பண்ணக்கூடிய அந்த காமெடிகள், சேட்டைகள் இது எல்லாத்தையுமே ஒரு ஒரு காமெடியா கலந்து ஒரு ஃபன்னா வந்து சொல்லுவாங்க. அது பார்க்கிறதுக்கு அவ்ளோ ரசிக்கிற விதமா இருக்கும். இப்படி ஒரு வீடியோ போடக்கூடிய நேரத்துல இவங்களுமே அடிக்கடி சர்ச்சையில சிக்கக்கூடிய சம்பவங்களும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதாவது வடக்கன் பாவங்களா இருக்கட்டும், அப்புறம் திருப்பதி லட்டு பிரச்சனையா இருக்கட்டும், அந்த மாரி பிரச்சனைகளுமே இவங்கள வந்து ஒரு ஃபோக்கஸ் பண்ணப்பட்டுச்சு. இப்போ ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, ஆடி பாவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்டென்ட் போட்டிருந்தாங்க. அது ரொம்ப வைரலா போச்சு. அதுல வந்து ஆடி மாசம் அந்த கோவில்ல சாமி பாட்டு போடுறது, அப்புறம் ட்ரெஸ் எடுக்க போறது அப்படின்னு சொல்லிட்டு நெறைய ஃபன் கன்டென்ட் போட்டிருந்தாங்க. ஸோ இதுல ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு விஷயத்த சேர்த்திருந்தாங்க. எம்எல்ஏ பையன் வந்து பையன பத்தி ஒரு இமிடேட் பண்ற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த கேரக்டர்ல வந்து சுதாகர் தான் நடிச்சிருந்தாரு. ஸோ இது பெரிய அளவுல கொஞ்சம் விமர்சனத்த வந்து சந்திச்சிருந்தது. ஏன்னா, அதுல எம்எல்ஏ மார்க்கண்டேயன் அவர்கள் வந்து கைது செய்யப்பட்ட நேரத்துல அவருடைய மகன் வந்து கொஞ்சம் அழுதுகிட்டே பிரஸ் மீட் கொடுத்திருந்தாரு. ஸோ அந்த ஒரு காட்சிகள இவங்க வந்து இமிடேட் பண்ற மாதிரி ஃபன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால எல்லாருமே வந்து எதிர்ப்புகள தெரிவிக்க ஆரம்பிச்சாங்க. குறிப்பா திமுக சைட்ல இருந்து கொஞ்சம் எதிர்ப்புகள் வந்துச்சு. என்னன்னா, ஓகே நீங்க வந்து ஃபன் பண்ணக்கூடியது நல்ல விஷயம் தான். அதாவது நீங்க வந்து ஒரு இமிடேட் பண்ணி, ஒரு காமெடியா ஒருத்தவங்கள காட்டுறது சந்தோஷமான விஷயம் தான். ஆனா, அவங்களுடைய உணர்ச்சிகள் கூட விளையாடுறது எந்த விதத்தில நியாயம்? அதாவது அப்பா கைது பண்ணப்பட்டுட்டாங்க அப்படின்ற நேரத்துல, மகன் அழுது அந்த ஒரு பேட்டி குடுத்திருக்காரு. ஸோ அந்த ஒரு உணர்வுகளுக்கும், அந்த அப்பா, மகன் உறவுகள நீங்க வந்து கொச்சைப்படுத்துற விதமா, அந்த ஒரு உணர்வ கொச்சைப்படுத்துற விதமா, இப்படி வீடியோ போட்டிருக்கீங்களே அப்படின்னு நெறைய பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஸோ இந்த விஷயத்துக்கு பொதுமக்களுமே கொஞ்சம் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஏன்னா, நீங்க பண்ணக்கூடிய எல்லா வீடியோக்களையும் நாங்க ரசிச்சு பார்க்கிறோம். அவ்ளோ நல்லா இருக்கும். நீங்க என்ன பண்ணாலுமே நாங்க விழுந்து விழுந்து சிரிக்கிறோம். எங்களோட ஸ்ட்ரெஸ் பஸ்டராவே நீங்க இருக்கிறீங்க. குறிப்பா வந்து நாங்க வந்து ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ல இருக்கோம் அப்படின்னா, உங்களோட வீடியோ பார்த்தா போதும். அவ்ளோ விழுந்து விழுந்து சிரிச்சு, எங்களுக்கான பிரச்சனையே நாங்க மறந்துடுறோம். அப்படிப்பட்ட நீங்க, இப்படி ஒரு பையன் அழக்கூடியத வந்து நீங்க இப்படி ஏன் கண்டென்ட் பண்ணி போட்டிருக்கீங்க? அப்படின்ற மாரி கேட்டாங்க. ஸோ இதுக்கு வந்து நெறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய இந்த நேரத்துல, அந்த ஒரு காட்சிய வந்து நீக்கிட்டாங்க. நீக்கினது மட்டுமே இல்லாம, இதுக்கு தொடர்பா அவங்க வந்து விளக்கத்தையும் குடுத்துட்டாங்க. இதுல கோபி சுதாகர் அவர்கள் வந்து ஸ்டார்ட்டிங்ல வந்து ரொம்பவே ட்ரெண்டிங்லலாம் இல்ல. அவங்களுமே நெறைய கஷ்டங்கள வந்து சந்திச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆடிஷன் போயிருக்காங்க. ஒரு தனியார் தொலைக்காட்சியில காமெடி நிகழ்ச்சிக்காக ஆடிஷன் போயிருக்காங்க. அங்க வந்து இவங்கள நிராகரிச்சுட்டாங்க. ஸோ இதனால இவங்க வந்து ரொம்பவே மனசு கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா ஒரு யூடியூப் சேனல்ல தான் போயிட்டு வேலைக்கு சேர்ந்திருக்காங்க. அங்க போயிட்டு அப்புறம் அந்த சீமான் அவர்களா இருக்கட்டும், வைகோ அவர்களா இருக்கட்டும், இவங்கள பத்தி அவங்கள மாரி இமிடேட் பண்ணி காமெடி பண்ணி வீடியோஸ் போட ஆரம்பிச்சாங்க. அது ரொம்பவே பிரபலம் அடைஞ்சது. ஸோ அதுக்கப்புறமா தான் அந்த சேனல் விட்டு வெளிய வந்து பரிதாபங்கள் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல தொடங்கி கோபி சுதாகர் இவங்க 2 பேருமே நெறைய வீடியோக்கள் போட ஆரம்பிச்சாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து எக்கச்சக்க ஃபேன்ஸ் வந்து உருவானாங்க. ஏன்னா, இவங்க மாமியார் கொடுமை, அப்புறம் வந்து காதலர்கள் தொல்லை அப்படின்னு ஒவ்வொரு சைடும் நம்ம ரெகுலரா பார்த்திருப்போம் லைஃப்ல. அதுக்கு மட்டும் இல்லாம ஸ்கூல் டேஸ்ல நடக்கக்கூடிய ஃபன்னு, இது எல்லாத்தையுமே வந்து காமெடியா காட்டுறதுல கில்லாடிஸ். அப்புறம் மட்டும் இல்லாம புதுசா கல்யாணம் ஆனவங்க எப்படி இருப்பாங்க, ஸோ அவங்க மாமியார் வீட்ல எப்படி இருக்கும், அந்த பொண்ணு வீட்ல எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் காட்டியிருப்பாங்க. குறிப்பா ஸ்கூல் டேஸ்ல ஃபர்ஸ்ட் டே வந்து பசங்கள ஸ்கூலுக்கு அனுப்புற பேரண்ட்ஸ் வந்து எப்படி மைண்ட் செட்ல இருப்பாங்க. இது மொதற்கொண்டு அவங்க வந்து வீடியோஸ் போட்டு ரொம்பவே ட்ரெண்டிங்ல இருந்துட்டு இருக்காங்க. இவங்க ஒரு வீடியோ போட்டாலே வந்து வியூஸ் வந்து மில்லியன் கணக்குல தான் போகும். அதுக்கு கம்மியா இருக்கவே இருக்காது. போட்ட கொஞ்ச நேரத்திலேயே மில்லியன் வியூஸ் போயிடும். ஸோ அந்த அளவுக்கு தான் இவங்களுக்கான ஃபேன்ஸ் வந்து அதிக அளவுல இருக்கிறாங்க. இவங்களோட மோட்டிவேஷனே வந்து நாங்க வந்து சினிமாவுல ஒரு வேற லெவலுக்கு போகணும் அப்படின்றது தான். ஸோ அதையுமே இப்போ சாதிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. கோபி அவர்கள் வந்து இப்போ அன்பே டயானா திரைப்படத்துல வந்து முழுவதுமே திரைப்படம் ஃபுல்லாவே வந்தாரு. ஸோ அதே மாதிரி இவங்க கூட சேர்ந்து நடிக்கக்கூடிய டிராவிட் அவர்களுமே வந்து படங்கள் அதிகமா நடிச்சிட்டு இருக்காரு. சுதாகர் அவர்களுக்குமே வந்து நெறைய வாய்ப்புகள் இருக்குது. இதய முரளி படத்துல வந்து சுதாகர் அப்புறம் வந்து டிராவிட் 2 பேருமே வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ இப்படி இவங்களுக்கான பட வாய்ப்புகள் தொடர்ந்து அதிக அளவுல வந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த நேரத்துல தான் ஆடி மாத பாவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு ஃபன் கன்டென்ட் போட்டிருந்தாங்க. அந்த கன்டென்ட்டுமே ரொம்பவே வைரலா போச்சு. ஏன்னா, அதுல அவ்ளோ ஃபன் இருந்துச்சு. அதுல வந்து கோபியோட அந்த ஒரு பாட்டி கெட்டப் வந்து ரொம்பவே வைரலா இருந்துச்சு. அந்த அம்மனுக்கு அந்த சாங் போட்டுட்டு, அந்த ஆடி மாதம் தொடங்குன உடனேயே கோவில்ல பண்ணக்கூடிய அலப்பறைகள், அப்புறம் வீட்ல வந்து சாமி கும்பிடவங்க பண்ணக்கூடிய அலப்பறைகள் எல்லாத்தையுமே வந்து ஒரு வீடியோவா வந்து கண்டென்ட் பண்ணி போட்டிருந்தாங்க. ஸோ அந்த ஆடி பாவங்கள்ல தான் வந்து ஆடி தள்ளுபடி டிஸ்கவுண்ட்ன்னு சொல்லிட்டு எப்படி இப்படிலாம் நம்ம மக்களை ஏமாத்துறாங்க. எந்த மாதிரிலாம் மக்கள வந்து அந்த விளம்பர கவர்ச்சி காட்டி ஏமாத்துறாங்க. அப்படிங்கிறதையும் அந்த ஒரு வீடியோல காட்டியிருந்தாங்க. ஸோ அந்த விதத்துல தான் எம்எல்ஏ மகன் வந்து அவர்கள கிண்டல் பண்ணக்கூடிய விதமா எந்த ஒரு காட்சிகளையுமே அவங்க வந்து ஃபன் கண்டென்ட்டா வச்சிருந்தாங்க. ஸோ இந்த விஷயத்துக்கு தான்
ரொம்பவே வந்து கொஞ்சம் நிறைய எதிர்ப்புகள் கிளம்புற உடனேயே அந்த ஒரு காட்சிகளையுமே வந்து அவங்க நீக்கிட்டாங்க. இதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தரப்புல இருந்து, இது வந்து நாங்க வந்து யாரையும் புண்படுத்த வேண்டும் அப்படின்ற நோக்கத்துல பண்ணவே இல்ல. ஒரு நார்மலா ஃபன் கன்டென்ட்டா தான் பண்ணோம். அது வந்து மற்றவங்கள காயப்படுத்தியிருந்து அப்படின்னா, அத நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம். அவங்க வந்து இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க ஆடி பாவங்கள் போட்ட வீடியோல அந்த காட்சிகள் ஒரு சில காட்சிகள் வந்து சிலரோட மனச வந்து புண்படுத்தப்பட்டு வச்சிருக்கு. ஸோ அதுக்கு வந்து நாங்க யாருமே எதிர்பார்த்து பண்ணவே இல்ல. பரிதாபங்களோட அந்த குழுவோட நோக்கமே யாரையோட உணர்ச்சிகளோடயோ விளையாடக்கூடாது. யாரையும் புண்படுத்தக்கூடாது அப்படின்றது தான். ஆனா, அதையும் மீறி அந்த காட்சிகள் வந்து மற்றவங்கள காயப்படுத்தியிருக்கு அப்படின்றதுனால, அந்த காட்சிகள நாங்க வந்து அந்த ஒரு வீடியோல இருந்து நீக்கிட்டோம் அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம எங்களோட எண்ணங்கள் வந்து அது கிடையாது. மற்றவங்கள வந்து சிரிக்க வைக்கணும், ஒரு ஃபன் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் மட்டும் தான். ஆனா, யாரோட உணர்ச்சிகள் கூடயும் விளையாடணும் அப்படின்ற ஆசை, எண்ணம் அந்த மாரி ஒரு எண்ணங்கள் எங்களுக்கு கிடையவே கிடையாது. பட் இருந்தாலும் இந்த வீடியோவில் இடம்பெற்ற சில காட்சிகள் வந்து ஒரு சில பேர வந்து காயப்படுத்தியிருக்கு. ஸோ அப்படின்றதுனால அந்த வீடியோவ வந்து நாங்க நீக்கிட்டோம் அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இப்போ ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. ஏன்னா கோபி சுதாகர் அவர்கள் வந்து 2 பேருமே அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் இந்த ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. இவங்கள வந்து திரையில சும்மா பார்த்தாலே நமக்கு சிரிப்பு வரும். ஏன்னா அவ்வளோ எக்ஸ்பிரஷன் குடுப்பாங்க. சுதாகர் அவர்களா இருக்கட்டும், கோபி அவர்களா இருக்கட்டும் 2 பேருமே அவ்வளோ ஒரு எக்ஸ்பிரஷன் குடுத்து வந்து மக்கள சிரிக்க வச்சுட்டு இருக்கக்கூடிய அவ்வளோ ஒரு மிகப்பெரிய கலைஞர்கள். எல்லாருமே சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, மற்றவங்கள சிரிக்க வைக்கக்கூடிய கலைஞர்கள் வந்து இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பண்ணாம தவிர்க்கலாம் அப்படின்றது தான் எல்லாருடைய ஒரு வேண்டுகோளா இருக்குது. ஸோ அவங்களுமே அவங்க தரப்புல இருந்து நாங்க வேணும்னே பண்ணல. யாரையும் காயப்படுத்தணும்னு நாங்க நினைக்கவே இல்ல. அது வந்து எதிர்பாராத விதமா ஒரு நடந்த விஷயம் தான். ஸோ அப்படின்ற மாதிரி அவங்க தரப்புல இருந்து விளக்கம் கொடுத்திருக்காங்க. ஸோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படின்ற கருத்துக்கள மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு கோபி சுதாகர் இவங்க பண்ணக்கூடிய காமெடி வீடியோஸ் ரொம்பவே பிடிக்குமா? அப்படிங்கிறதையும் இவங்க நெறைய பாவங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது பாவங்கள் மீன்ஸ் நெறைய பாவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கன்டென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கன்டென்ட்ல உங்களுக்கு எந்த ஒரு பாவங்கள் ரொம்பவே பிடிச்சிருந்தது? அதாவது அந்த மனைவி பாவங்களா, அப்புறம் மாமியார் பாவங்கள், பள்ளிக்கூட பாவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பண்ணியிருக்காங்க. ஸோ அதுல வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சமான கன்டென்ட் எது? விழுந்து விழுந்து சிரிச்ச கன்டென்ட் எது? அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.